சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான கணவன் மனைவியை கட்டி போட்டு கடுமையாக அவர்களை தாக்கிவிட்டு 20 பவுன் தங்க நகைகள் மற்றும் 70,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தீரன் படபாணியில் கதவை தட்டி வெளியே வந்தவுடன் அவர்களை தாக்கி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போலீசாரின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? வணக்கம் மகிழா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை குறிவைத்து இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து அவர்களை கட்டி போட்டு தாக்கிவிட்டு 20 பவுன் தங்க நகை மற்றும் 70,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் தேடிச் சென்றுள்ளனர். இது குறித்து அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றி தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வயதான தம்பதியினர் ராஜகோபால், சரோஜா. இவர்கள் அவர்களுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் அந்த தோட்டத்திலேயே வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது சுமார் 8 மணி அளவில் வீட்டின் கதவை தட்டுவது போல் சத்தம் கேட்டுள்ளதால் சரோஜா முதலில் வந்து கதவை திறந்துள்ளார். அப்போது சுவற்றின் அருகே மறைந்திருந்த 2 நபர்கள் சரோஜாவை கத்தியை கழுத்தில் வைத்து மிரட்டி மேலும் அவரை வீட்டிற்குள் உள்ளே அழைத்து சென்று கணவன் ராஜகோபாலையும் கட்டி போட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்கியதற்கு கடுமையாக தாக்கிய நிலையில் மேலும் தங்க பொருட்கள், அதாவது தங்க நகைகள் எங்கே வைத்திருக்க மிரட்டியுள்ளனர். இந்த நிலையில் தங்க பவுன், அதாவது அந்த சரோஜா அணிந்திருந்த 5 பவுன் தங்க சங்கிலி உட்பட 20 பவுன் தங்க நகைகளையும் 70,000 ரூபாய் பணத்தையும் இவர்களை மிரட்டி அடித்து துன்புறுத்தி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தற்போது அந்த வீட்டின் அருகே வைக்கப்பட்டிருக்கிற சிசிடிவி காட்சிகளை கொண்டு தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்றது போன்று தனியாக இருந்த தம்பதியினரை குறிவைத்து தற்போது இந்த துணிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதனை குறித்து தற்போது இந்த ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமாக தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.